பிடித்த சீரியல்களின் full எபிசோடுகளை SunTVயில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக Sun NXTல் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எனக்கு என் பொண்ணு கடையில நீ வந்த இத பாரு கொலை பண்ணிடுவேன் நானு. முதல்ல நீ வெளியில போடி. மரியாதையா வெளில போயிடு, இல்ல நானே கழுத்து பிடிச்சு வெளில தள்ளிடுவாமா. அண்ணி, அண்ணன் இப்போ வந்துடுவார். புள்ள கூட நீங்கள் இப்படி இருக்கிறத பார்த்தா தேவையில்லாத ஒரு பிரச்சனை பண்ணுவார். நீ அப்புறம் இதை வச்சு அவர் ஜாமீன் விஷயம் வரைக்கும் பேசிக்கிட்டு இருப்பார். வாங்க, நம்ம பிறவை வந்து பார்த்துக்குவோம். அவ படுக்கட்டும். இல்லை தம்பி, யார் என்ன பிரச்சனை பண்ணாலும் நான் தர்ஷினியை விட்டு ஒரு இன்ச் நகர மாட்டேன். நான் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். அண்ணி, தேவையில்லாத பிரச்சனை வேணாம் அண்ணி, சொல்றது கேளுங்க. ஜனனி எப்படி இருக்காங்க? உனக்கு என்னாச்சு ஜனனி? எங்கிட்டு போன? உன்னை ஏதோ கடத்தி வச்சதா சக்தி சொன்னா. அதுவும் இல்லாம உங்க அம்மா தங்கச்சி யாரையுமே காணும் சொன்னா, அவங்கள வேற கடத்தி வச்சிருக்கா மாதிரில சொன்னா. என்னாச்சு? ஆமாக்கா, அந்த உண்மையால் சொன்ன உடனே நான் எங்க அம்மா வீட்டுக்கு போனேன். இவனுக்கு தான் சார் எல்லாத்துக்கும் காரணம். இங்க பாருமா ஜனனி, உங்க அம்மா தங்கச்சி எல்லாம் நாங்க யாரும் அரெஸ்ட் பண்ணல. மேற்கொண்டு தகவல் கிடைக்கணும்னா இவங்க அம்மா தங்கி இருந்த வீட்டுக்கு போய் பார்த்தா தான் அடுத்த கட்ட விசாரணைக்கு போக முடியும். அதனால இந்த பொண்ணை நான் அங்க கூட்டிட்டு போறேன். இப்ப நீங்க கிளம்புங்க. முதல்ல சித்தார்த் எங்க நீ சொல்லு. மேடம், அப்படியே பச்சை மிளகாய் அரைச்சு உடம்புல பூசின மாதிரி இருக்கா? இதான் ஆரம்பம். இன்னும் போக போக பாரு, யார ஒளிச்சு வச்சு ஆட்டம் கட்டுற. உங்க எல்லாரையும் கூண்டோட தூக்குறேன் பாரு. ஆளையும் மண்டையும் பாரு. அப்ப இன்னும் அம்மாவும் தங்கச்சியும் கிடைக்கலையா? இல்லக்கா, கிடைக்கல. எங்க சக்தி எங்க? இவ வந்துட்டான்னு சொல்லிட்டீங்களா? அது போன்ல லைன் கிடைக்கல, வந்துருவான். ஐயோ, அவங்க தேடிட்டு தெரிய போறான் அவர் பக்கம். இல்லக்கா, கொற்றவை மேடம் சொல்லிருக்காங்க. நிச்சயமா தகவல் வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு.
சொல்லுங்கண்ணே. டேய் எங்கடா அம்மாவும் பொண்ணும்? பத்திரமா தானே இருக்காங்க. டேய் அவங்களோட ஜனனியை கொண்டு வந்து வைக்க சொன்னா தப்பிக்க விட்டான்டா அந்த ரங்க. எப்படிண்ணே தப்பிச்சா? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். அவங்க 2 பேரையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இரு. அவங்கள தப்பிக்க விட்ட அவ்வளோதான், உங்கள் கேங் மொத்தத்தையும் காலி பண்ணிடுவோம். அதே மாதிரி எங்களை பற்றி மூச்சு விடக்கூடாது. சரிண்ணே, நான் பார்த்துக்கிறேண்ணே. ஏற்கனவே அந்த பொண்ணு ஓவரா தான் பேசிச்சு. 2 தட்டி தான் வச்சிருக்கேன். அங்க இங்கன்னு அசைய முடியாதுண்ணே. நாங்க பாத்துக்கிறோம். சரி பார்த்துக்கோங்கடா. சரிண்ணே. அங்கே தானே இருக்காங்க, சேஃபாக தான்டா இருக்காங்க. அஞ்சனா, எங்களை எதுக்கு இப்படி அடைச்சு வச்சிருக்கீங்க? எல்லாம் அந்த சித்துவோட அம்மா பாக்குற வேலையா? அஞ்சனா, நான் வெளியே போனா அவங்க எல்லாருக்கும் டேஞ்சர். போயிட்டு அந்த பொம்பளை கிட்ட சொல்லுவே. ஐயோ ஐயோ ஐயோ, சத்தம் கித்தம் போட்ட கை கால்லாம் தனித்தனியா போயிடும். அந்த சித்தார்த்த எங்க அடைச்சு வச்சிருக்க சொல்லு முதல்ல. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? அவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அதே என்ன நீங்க கேட்டு கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. இனிமே டார்ச்சர்லாம் கிடையாது. நாளைக்கு காலையில வரைக்கும் பாப்போம். நீ வாய திறக்கல, உங்க 2 பேருக்கும் நாளைக்கு தான் கடைசி நாள். வாங்கடா. ஐயோ, ஒன்று 10 100 1000 10,000 லட்சம். பத்து 100 1000 10,000 லட்சம். 100 1000 10,000 லட்சம். அவ்வளோ உண்மையாக 1 லட்சம் இருக்குடா. இன்னும் 49 நாளைக்கு வரும். ஆனால் அதுக்கான பிளானை பக்காவாக போடணும். அந்த சித்தார்த்தம் பைய இப்போ சக்தி கண்ட்ரோல்குள்ளே இருக்கான். நாளைக்கு அவனை நம்ம கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்தாதான் அந்த 49 நமக்கு. அதனால நாளைக்கு நமக்கு சாதாரண விடியல் இல்லை, சாதனை விடியல், சரித்திர விடியல். அதுக்காக நாம் நிறைய போராடணும். அப்போ தான் ஆளுக்கு 25 லட்சம் வரும். அங்கே அடியாளுங்க நிறைய பேர் இருப்பாங்கடா. எப்படிடா சமாளிக்கிறது? ஏய், என்னடா சொல்ற? நீங்க பழைய ரெக்கார்ட் கரிகாலனை மறந்துட்டீங்க. நாளைக்கு பாரு, என் ஆக்ஷனே வேற மாதிரி இருக்கும். மாப்பிள்ள, நாளைக்கு சிங்கிளா போய் சித்தார்த்தனை தூக்கிட்டு வரேன் பாரு.